வணக்கம்மா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்டத்தில் வளர்க்குற பழமரம்மா. பழமரத்தில் என்னென்ன மரம் மாடியில் நல்லா வரும், எந்த சைஸில் அதை நம்ம மாற்றணும், வேறு ட்ரம்மு மாற்றணும், இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க போகிறோம்மா. வெயிலில் இருக்கணுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு ட்ராகன் ஃப்ரூட்டு சொல்கிறேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோடைய வயசு 3 இயர்ஸ்மா. இது ஒரு அடிக்கு இந்த மாதிரி ஒரு அடிக்கு தான் நான் வாங்கிட்டு வந்து நான் வைக்கும்போதே இந்த மாதிரி ட்ரம்மில் வச்சுட்டேம்மா. ஸ்டார்டிங்கிலே ட்ரம்மில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தொட்டி மாற்றலை. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் எனக்கு வேர் வந்துருச்சுமா. இதை பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டில் வேர் இங்கே ஒன்று தனியாக எடுத்து நட்டுருக்கேன் பாருங்கள். நானே ட்ராகன் ஃப்ரூட்டை உருவாக்குறதுக்காக ஏற்கனவே ஒரு செடி இருக்குது, அதில் வேர் வந்துன்னு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு தனியாக எடுத்து நான் வச்சுருக்கேன். சரிங்களா? அதை பாருங்கள், இதிலேருந்து கட் பண்ணி தாம்மா எடுத்தேன். ஏற்கனவே ஒரு பூ பூத்து நான் வீடியோ ஷார்ட் போட்டிருக்கேம்மா. இதே பாருங்கள், இது பூ பூத்தக்கா. சரிங்களா? இது பூ பூத்துருக்கு. பக்கத்துலேயே 3 பூக்கள் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், 3 பூ வச்சுருக்காங்கம்மா. அப்படியே இங்கே வாங்க, இங்கே 2 பூ வச்சுருக்காங்க. இது மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளருமா. நம்ம ஸ்டார்டிங்கில் பழமரம் நர்சரியிலேருந்து வாங்கின்னு வந்துட்டோம். அதை நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போதே கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக ட்ரம்மா, பெரிய க்ரோ பேக்கா, அந்த மாதிரி க்ரோ பேக்கில் தாம்மா வைக்கணும். மேக்ஸிமம் வெயிலில் இருக்கணும் பழமரம். ஆனால் இவ முள் உள்ள செடின்னு நான் செவுத்தோரமாக வச்சுருக்கேம்மா. நமக்கு போக கொள்ள எந்த டிஸ்டர்பும் இல்லாத இருக்கணும்னு வச்சுருக்கேன். ஆனால் இவங்க நிழலில் தாம்மா இருக்காங்க. சரிங்களா? நிழலில் தான் இருக்காங்க. இந்த ட்ராகன் ஃப்ரூட்லேருந்து இன்னொரு செடியை நான் வச்சுருக்கேன், அது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்படி அதை வச்சேன்னா, இந்த மாதிரி இருக்குல்ல, இதிலே 4-5 வேர் மாதிரி வந்திருந்தாங்கம்மா. வேரோடைய இது சிம்டம் இருந்தது. அதனால் ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கேன். கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட்டு தாராளமாக வைக்கலாமா. இதில் செடிமா ஒன்று வாங்கி வச்சது, இது ஒன்று தானாக வந்தது. இது இப்போ தொட்டி மாற்றணும். இது இல்லாத பால்கனியில் ஒரு மாதுளை இருக்காங்க பாருங்கள். மாதுளை காய்ச்சிருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், 2 ஆச்சா? இங்கே வாங்க, இன்னும் இங்கே ஒன்று இருக்குமா. அதோ இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். பாருங்கள், 3 மாதுளை காய்ச்சிருக்குமா. இவளும் நான் வெயிலில் வச்சு எனக்கு வெயிலில் வச்சு செடி அவ்வளோ சரியாக வரலை. அதனால் நான் ஆஃப் நிழலில் இருக்கிற மாதிரியே வச்சுட்டேம்மா. இந்த மாதுளை ஆஃப் நிழலில் வச்சதுக்கப்புறம் தான் இவங்க வளர்த்தி. சரிங்களா? மாதுளை மாடி தோட்டத்தில் அவசியம் வைக்கலாமா. நான் உங்களுக்கு காய் காய்ச்சிருக்கு, பூவும் வச்சுருக்கு, இன்னும் சில பிஞ்செல்லாம் விட்டுருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இது இங்கே ஒரு காய் வச்சுருக்கா பாருங்கள், தெரியுதுங்களா? இது பெரும்பாலும் அணிலார் தாம்மா. நான் பறிக்கிறதுக்கு முன்னே அணிலார் சாப்பிட்ருவாங்க. மாதுளையும் மாடியில் வைக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நர்சரியில் வாங்கிட்டு வைக்கிறீங்கன்னா கூட ஒரு இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் வச்சுருங்க. மேக்ஸிமம் வெயிலில் இருக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் நிழலில் வச்சு இவங்களாம் பழக்கப்படுத்திட்டேன். வெயிலில் இருக்கிறது நல்லது. இவங்க பாருங்கம்மா, இவங்க வாட்டர் ஆப்பிள் தெருவில் தாம்மா வாங்கினேன். வாட்டர் ஆப்பிள், சப்போட்டா, செண்பகம்லாம் வாங்கினேன். மேலே தாம்மா வச்சுருந்தேன். சப்போட்டா தோட்டத்துக்கு இறக்குறேன்னு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் துளிர் வந்திருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன துளிர்மா. இதோ தெரியுறாங்க பாருங்கள். வாட்டர் ஆப்பிள் துளிர் வந்திருக்காங்க பாருங்கள். பொடி பொடி இலையாக தெரியுறாங்க பாருங்கள். இந்த இடம் பாருங்கள், அழகாக துளிர் வந்திருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? வாட்டர் ஆப்பிள்மா இது. அதாவது வாட்டர் ஆப்பிள், கொய்யா, மாதுளம், இந்த பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட் எந்த அளவுக்கு துளிர் வந்திருக்காங்க பாருங்கம்மா. நல்லா கிளியராக தெரியுதா? இதெல்லாம் மாடி தோட்டத்தில் வச்சா நம்ம பழமரம் வச்சுருந்தா கண்டிப்பாக பழமரம் இருக்கணுமா. செடி வைக்க முடியாதுங்க, பழமரத்தை வச்சா டைம் கிடைக்கும்போது தண்ணி ஊற்றலாம், தாக்கு பிடிப்பாங்க.
சரிங்களா. இப்போ வந்து வாட்டர் ஆப்பிள் நல்லா துளிர் வந்திருக்காங்க. இது மாடியில் இருக்க வேண்டிய மரம். 1 or 2 days இருந்து தண்ணி ஊற்றலாம், கொஞ்சம் தாங்கும். பெரும்பாலும் மரங்கள் பழமரங்கள் வெயிலில் இருக்கணும். நான் இப்போ நிழலில் தான் வச்சுருக்கேம்மா. ஒரு சில மரத்துக்கு வந்து வெயில் தாங்கலை. சரிங்களா. வாட்டர் ஆப்பிள் தாராளமாக வைக்கலாமா நீங்கள். வீட்டில் இருக்க வேண்டியதில் ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கேன். பூக்களும் இதையும் பாருங்கள். அப்படியே வாங்க, ஸ்டார் ஃப்ரூட் காயை காமிக்கிறேன். இப்போ நிறைய பட்ஸ் வச்சுருக்காங்க. இதோ இருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இதோ பாருங்கள். இதம்மா ஸ்டார் ஃப்ரூட் காய். ஒரு காய் தெரியுறாங்க பாருங்கள். இதோ இங்கே இருக்காங்க பாருங்கள், 2 காய் இருக்காங்க, தெரியுறாங்களா? இதோ பாருங்கம்மா. ஸ்டார் ஃப்ரூட்னால் ஸ்டார் மாதிரி இருக்குமா, பார்க்கவே அழகாக இருக்கும். சரிங்களா. இது ஸ்டார் ஃப்ரூட் மரம். இது ஒரு 3 வருஷமாக இருக்குமா. தருமபுரியில் தான் வாங்கினேன். இவங்க தான்மா சின்ன தக்காளி பெட்டியில் குரோ பேக்கில் இருக்காங்க. ஆனால் பூக்களையும் பழத்தையும் பாருங்கள், ஸ்டார் ஃப்ரூட்டு. இவங்களும் அழகாக மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்கலாமா. ஃபைனலாக அத்தி மரத்துக்கு வந்துட்டோம்மா. இது மாடியில் நல்ல வெயிலில் இருக்குது. சரிங்களா. இது தாராளமாக மாடியில் வைக்கலாமா. அத்திப்பழம் ட்ரம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது பக்கத்தில் எலுமிச்சை மரமா. இது எல்லாமே மாடியில் வைக்க வேண்டிய பழமரங்கள் தான். என்னென்ன அத்தி மரம், மாதுளம், வாட்டர் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட்டு, ட்ராகன் ஃப்ரூட் அண்டு எலுமிச்சம்மா. அதாவது மாடியில் வைக்கிற பெஸ்ட்டு ஃப்ரூட் பிளான்ட்ஸுமா இது. பழமரங்களில் இந்த மரம்லாம் வைக்கலாம். நமக்கு பயனுள்ள மரங்கள் மாடியில் ஈஸியாக வரும். அவங்களுக்கு தகுந்தது கொஞ்சம் காத்தோட்டம். வாரம் ஒரு இயற்கை ஃபெர்டிலைசர். இந்த பாருங்கள், வாரம் ஒரு இயற்கை ஃபெர்டிலைசர். சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன பழமரம் மாடியில் இருக்குதுன்னு வீடியோவே போட்டிருக்கேன். முக்கியமாக பழமரத்தெல்லாம் பெரிய குரோ பேக்கில் வைங்க. வாரம் ஒரு தடவை ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். 2வது பழமரம் நான் 2-3 மரம் நிழலில் வச்சுருக்கேம்மா. ஆனால் வெயிலில் இருந்தால் ரொம்ப நல்லது. என்னுடைய மாதுளம்லாம் வெயிலில் வச்சு கொஞ்சம் சவலை போன மாதிரி ஆயிடுச்சு. சரியான வளர்ச்சி இல்லாத போயிடுச்சு. வாட்டர் ஆப்பிளும் காய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மரமாக இருக்கும்போதே நான் ஸ்டார்டிங்லேயே அவங்கள நிழலில் வச்சுட்டேன். அதுக்கு பழகிட்டாங்களா என்னான்னு நமக்கு தெரியாது. அவங்களாம் ஆஃப் நிழலில் தான் இருக்காங்க. இந்த அத்தி எலுமிச்சம்பழம்லாம் நல்ல வெயிலில் இருக்காங்கம்மா. ஸ்டார் ஃப்ரூட்டு நல்ல வெயிலில் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் பழமரம் வைங்க. என்னுடைய சேனல் வந்து அம்முத்தோட்டம் சேனல். நான் எலுமிச்சை மரம் எப்படி வைக்கிறது எல்லாம் டெமோ பண்ணியே போட்டிருக்கேன். கொடி வகை செடி வகையெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு. உங்கள்கிட்ட என்னென்ன மரம் இருக்குது கமெண்டில் தெரிவிங்க. பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிம்மா.